ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்போ இருக்கிறது 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் உள்ள சுக்கிரன் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, சுக்கிரன் ஏற்கனவே 8ஆம் தேதி 4 இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கும். வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் உச்சமாக இருக்கும்போது நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பெஸ்ட்டு தான். பட் ரியல் எஸ்டேட்டாக பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே உங்களுக்காக பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம், ஏன்னா நிறைய கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் ஒரு கன்ஜக்ஷனில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம பொறுமையாகத்தான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 4, 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? 4, 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு இப்போ இருக்கிறது 6ல் இருக்காருங்க. ஸோ அப்போ என்னென்னா ஏதாவது லோன் போட்டு வண்டி வாகனங்களோ இல்லை வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். அது மட்டும் சனி இப்போ சுயசாரத்திலேயே போயிட்டுருக்கு. சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வேலை செய்யணும்னு வச்சுக்கோமே. அதனால் அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். குழந்தைகளோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான குரு. 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா 9லும் நிறைய பிரயாணங்கள். ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது 4 புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு 4க்கு 4ஆக வரும்போது நிறைய சொத்துக்களோ நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரனும் அங்கே செவ்வாயோட சாரத்திலிருந்து அவர் இப்போ இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக, அம்மா அப்பாட்ட பேசும்போது கவனமாக. ஏன்னா எல்லாமே இன்றைக்கி மகரத்தில் தான் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துது. 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் முதல்ல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு பெரிய ஒரு குரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது 4ல் இருக்கும்போது நிலபுலங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நிறைய விரயங்கள், வண்டி வாகன விரயங்கள், கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்பியூட்டோ ஒரு கொஞ்சம் வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். துலா லக்னமாக சூரியன் தசாபதி. சூரியன் 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக சந்திரன் தசாபக்தி அதர்கள். சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக 4ஆம் இடத்தில் இருக்கும்போது பெரிய சொத்துக்கள், பெரிய ஒரு உருவாக்கமாகணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். நிறைய அது மாதிரியான விஷயத்தில் இறங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, நிலபுலங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக தூண்டிவிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு இருக்கிறது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு 5ல் இருக்குங்க. ஸோ 5ல் உள்ள ராகு குழந்தைகளோட விஷயங்கள் பிரம்மாண்டமான ஒரு கனவில் இருப்பாங்க. சில நேரம் குழந்தைகளோட சேட்டைகளை பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதி 9லும் பிரயாணங்கள்.
நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறது இருக்கும். அதே மாதிரி வந்து தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி இப்போ வந்து 6ல் இருக்குது. ஸோ 4, 5ஆம் அதிபதி லோன் போட்டு ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு வாங்குறதுமான எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 4ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கும் தேவையில்லாத ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையோ ஒரு சென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து ஒரு ஒன்று அப்பாட்ட சண்டை போடுவீங்க, இல்லைன்னா அப்பா உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்கும். துலா லக்னமாக இருந்து கேது தசாபத்தின் கேது 11லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்பொழுது நிலபுலன்கள் ஏதாச்சும் வாங்கலாம், வீடு வாங்கணும், கொஞ்சம் லோன் போட்டாச்சும் வாங்குவேங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள்லாம் வந்து போகும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை இதுவரை பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ல் வந்து உச்சமாக இருக்கிறார். வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் கொடுக்கிறதான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது குடும்பம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வளர்ச்சி குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம், ஆன்மீக சுற்றுலா போடுறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குழந்தைகளாக சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உங்களது 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல பிரயாணங்கள், நல்ல ஒரு ட்ராவல்னால நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறது, தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான புதனும் 3ல் இருக்கும்போது லாபத்திற்காக நிறைய மெனக்கெடுவீங்க. பட் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் வந்து 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய முயற்சிகள், புதிய கடன்கள் வாங்கி ஏதாச்சும் டெவலப் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு 4ல் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை, வீடுகள், சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாயார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதி வந்து 2, 5ஆம் அதிபதி 8ல் இருந்து வக்கரமாகும். குழந்தையோட பிடிவாதங்கள் உங்களை வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்தும். குடும்பத்தில் உள்ள நபர்கள் வந்து நம்மளோட பேச்சை கேட்கல அப்படிங்கிற ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி வந்து சனி 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருது. குழந்தைகள் சின்ன சின்ன சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து 8க்கு 8ஆக இருக்கும்போதே நமக்கு கற்பனையிலே வந்து அதாயிடுமோன்னு ஒரு கற்பனையிலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்திப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கடன்கள் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். பட் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வருவீங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது புதிய முயற்சிகளால் வெற்றி மற்றும் கணவன் மனைவிக்கினோட வந்து சின்ன சின்ன
சந்தேகங்கள் ஏற்படும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். அதுவும் வக்கரமாக இருக்கும். கணவன் மனைவிகளும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் வந்து பிடிவாதத்தை கடைபிடிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் விட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், பழைய சொத்துக்களை விற்று புது சொத்து வாங்கணும், பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு புது வண்டி வாங்கணும் வாங்குற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நடக்கும். பட் இருந்தால் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5, 12ஆம் அதிபதியான செவ்வாய், 5, 12ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் வந்து உச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப அபரிதமான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. நிறைய அலைச்சல்கள், செலவுகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள், நாளைக்கு குடும்பத்துக்கு எதாவது வேணுங்கிறதுக்கான சேஃப்டி மெஷர்ஸும் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது அவர் வந்து 6ஆம் அதிபதி வந்து நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுத்துருவார். அதனால் கொஞ்சம் வந்து கடன் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக மெனக்கடுவீங்க. ஸோ அதெல்லாமே அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் 2 நாட்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 9ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கண்டிப்பாக கைகூடி வர்றதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன், 10ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றுங்க, நல்ல லாபம் கிடைச்சாலும் புதன் இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுக்குங்கிறதுல வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும், நல்ல லாபங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்கும். பட் எல்லாமே வந்து நீங்கள் கேப்பப் பண்ணி கொஞ்சம் டேலண்ட்டாக வந்து எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்களை இப்போ பார்த்து தசாபக்தி. தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்பொழுது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் நிறைய அலைச்சல்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாவும், சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருந்து நிறைய கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா சம்மந்தமான உறவுகள், வெளிநாட்டில் இருக்கணும், சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாவும், செவ்வாய் வந்து 5, 12ஆம் அதிபதி அவர் வந்து 2ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக பிரயாணங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைகளுக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி எந்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் உள்ள ராகு வந்து நிறைய முயற்சிகள், பெரிய பெரிய ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தின்னு, குரு வந்து 1, 4ஆம் அதிபதி 7ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கனாலே எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 3ஆம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து இப்போ வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருவார். தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களுமே ஆக்கப்பூர்வமாக நடக்கிறதுக்கான எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தந்தையோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நிறைய வேலை வாய்ப்புகள், வேலையினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து கொஞ்சம் அந்த சந்திரனுடைய பார்வையில் போகிற ஒரு காலகட்டத்தில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனி வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் வந்து அது சுயசாரத்தில் இருக்கும்போது சுயசாரம்னும் போது என்ன ஆகும்னா ஒரு ஆட்சி பலம் பொருந்திய ஒரு நிலையில் தான் சனி. ஸோ உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி,
இந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்றைக்குமே வந்து 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத நபர்கள் நம்மை சந்தேகப்பட்டு நம்மளை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் அக்கறமாக வேலை விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஏதாவது வீடு புதுசாக கட்டணும், நம்ம வந்து புதுசாக வந்து வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் மேலே கொஞ்சம் வந்து அது பிரியங்கள் அதிகமாக இருக்கும். அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது அபரீதமான ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன், அவர் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது நிறைய ட்ராவல், வேலையில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். முதல்ல திங்கள் செவ்வாயில் சிறப்பாக இருக்கும். புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது உங்கள் பாசஸ் கிட்ட, மேலதிகாரிகிட்ட பேசும்போது, கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தந்தைக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலையும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது நிறைய பெரிய லாபங்கள், ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தேசாவில் சூரியன் வந்து 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் பாசஸ், அப்பா சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கண் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு டென்ஷன், தூசி விழுறதோ ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மகர லக்னமாக இருந்து சந்திரன் தேசாவது, சந்திரன் 7ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் சிறப்பாக இருந்து புதன் வியாழக்கிழமையிலேருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தியங்கள் புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், சந்தோஷமாக ஏதாச்சும் பெரிய லெவலில் வந்து வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான விஷயங்களாலுமே ஒரு மனம் செல்லும். புதுசாக வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கணுங்கிற யோகங்களும் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து ராகு தேசாவும், ராகு 2இல் இருக்கும்போது பிரம்மாண்டமான விஷயங்கள், இப்போ ஒரு விஷயத்தை வந்து பிரம்மாண்டமாக பேசுறது, பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்து குரு 3 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். குரு வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மகர லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் இருக்கார். மற்றவர்கள் நம்ம மேலே சந்தேகப்பட்டு நம்மளை தெரியாமல் கேமரா வைக்கிறது, ஒரு ஆப் செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாகும் நம்மளை கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள். புதன் 6 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தையுடைய விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து கேது தேசம், கேது 8இலிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து சுக்கிரன் தேசாபுத்தி 5 10ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்கான விஷயங்கள் மற்றும் தொழில் ரீதியான புதிய தொழில் ரீதியான விஷயங்களுமே ஒரு பெரிய குரோத் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2இல் இருக்கும்போது பெரிய அளவில் வந்து எய்ம் பண்ணி ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 2 11ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய், 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் 12இல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் 4, 11, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது தாய் தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, நிறைய பிரயாணமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். 5, 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு நிறைய அலைச்சல்கள், நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி சிறப்பான வேலை விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு டென்ஷன்ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலனா அவங்க வெளியூர் ஒரு 2-3 நாள் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து நைட்டெலாம் தூங்காமல் புலம்புற மாதிரி சூழ்நிலை இருக்கும். எதுவாக இருந்தாலும் காமாக ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு மனசை வந்து சாந்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க, கண்டிப்பாக நல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அதுவும் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுத்தி பலன்கள். கும்பலகணமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் வந்து 7, 12 கணவன் மனைவிக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். மனைவிக்காக கணவன் மனைவி 2 பேருமே கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்பலகணமாக வந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அது மட்டும் இல்லாமல் வேலையிலையும் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்பலகணமாக இருந்து செவ்வாய் தசாபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்ம அதீதமாக கவனம் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் கும்பலகணமாக வந்து ராகு தசாபதி, ராகு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருக்கும், ஏதாச்சும் பெருசாக பண்ணாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். கும்பலகணமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் வக்கரமாக இருக்கும். குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் சில நேரத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஆனாலும் ஆக்கப்பூர்வமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கும்ப லக்னமாக வந்து சனி தசாபதி. சனி வந்து 2ல் இருக்கும்போது ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணுவீங்க. பெரிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கியும் போவீங்க. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பலகணமாக இருந்து புதன் தசாபத்திலும் புதன் வந்து 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகளுக்கு முழுவதுமே கொஞ்சம் வந்து ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கும்பலகணமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து 7ல் இருக்கும்போது 7ல் கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள், கோவில் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள், வேண்டுதல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய வைப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. கும்பலகணமாக வந்து சுக்கிரன் தசாபதி 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 1, 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 4ல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷங்கள், பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3, 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்பொழுது விபரீத ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நடக்காதுங்கிற ஒரு விஷயம் உடனே நடக்கிறது. சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகன விற்பனைகள் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 4, 7ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், தாயார் மற்றும் மனைவி மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களும், குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களது 6ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களது 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து விபரீத ராஜயோகத்தில் இருக்கும்போது நடக்காது, இந்த மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு போது திடீர்னு ஒரு லக்கில் வந்து எல்லாமே டக்குன்னு நடக்கும். வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு திடீர்னு வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ உங்களது 9ஆம் அதிபதி செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உச்சமாக போன பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரிய ஒரு லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அப்பா சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதா, தொழிலில் ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதே ரொம்ப சிறப்பு தான். பட் வக்கரம் 10ஆம் அதிபதி வக்கரம் வரும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும்.
11ஆம் அதிபன் சனி வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம எண்ணங்கள் செல்லும். ஸோ ஏதாச்சும் வந்து பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் 6ஆம் அதிபதி வந்து 11இல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது குடும்பத்தாரால் நல்ல ஒரு லாபங்கள், நல்ல வருமானங்கள், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அப்பா சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக வந்து ராகு தசாபத்தினா ராகு 12இல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து பெரிய ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ஒரு அலைச்சல் சில பேருக்கு ஏற்படலாம். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி இப்போ 4இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிங்க கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாகுது சனி தசாபதி. சனி வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், பெரிய லெவலில் வந்து முன்னேறணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தியந்தர்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 7ஆம் அதிபதி 11இல் இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள், புதிய நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்புமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தர்கள். கேது வந்து 6இல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது லிட்டிகேஷன் கேசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11இல் உச்சமாக இருக்காருங்க. அது 3, 8ஆம் அதிபதி 11இல் இருக்கும். ஒரு நிலபுலன்கள் பழைய வண்டி விற்று அதனால் ஒரு பெரிய லாபங்கள் வர்றது, நிலபுலன்கள் விற்று பெரிய லாபங்கள் வர்றது, ஒரு டாக்குமெண்டேஷனால் பெரிய லாபங்கள் வர்றது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்குற வாரமாக கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி. ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல அது நடக்கலாம் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து 6, 8இல் வந்து சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும், மற்றவங்கக்கிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பின்னாடி பேசுறது எல்லாமே இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. எல்லார்ட்டையுமே குறை இருக்கும். எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க. இவர் சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, வீடு சரியில்லைங்க. இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்க அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க, இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக போதும். அப்போ வந்து அந்த வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த குறை தான் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம், இல்லை பசங்களாக அமையலாம், அண்ணனாக அமையலாம், அப்பாவெல்லாம் அம்மாவாக அமையலாம். ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. யாருக்கெல்லாம் லக்னத்துலேருந்து 6, 8இல் வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அப்படியே குதறி எடுத்துருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசினா கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை போய் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு 200% அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் இது வந்து 6, 8 இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்குதே குத்துதே குடையுதேங்கிறதை விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சில உறவுகளை நம்ம விலக முடியாது. ஓகேங்களா, ஒரு பிள்ளையாக பிறந்துட்டு அது வந்து நம்மளை போட்டு கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது. மனைவி வந்துட்டாங்க, ஸோ மனைவி திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களில் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம். இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் என்னட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில். அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் வழியை.
இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா வந்து அந்த 6-8 வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. பெரிய டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா அவங்க 2 நாள் சிரிப்பாங்க, 5 நாள் வச்சு செஞ்சுருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து டெஸ்டடு, கேரண்டடு எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும். நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான், பட் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்கள அந்த தசாபுக்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுக்தி அந்தரங்களாக நடந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முன்னு போகிறது தான் இதில் புத்திசாலித்தனம். அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இதுக்கான ரெமெடியெலாம் கிடையாது. ஏன்னா வந்து அது என்ன சொல் இன்பில்ட்டு. ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு 5th பிளேஸ்மெண்ட் இப்போ இந்த 8ல் இருக்குன்னா 7ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும். அது உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆக முடியல, இல்லைன்னா எஸ்கேப்பே ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.